கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக 6 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 5 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக கூறப்படும் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட ஒருவர் தற்போது உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக கூறப்படும் 6 பேர் தற்போது பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக கூறப்படும் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 5 பேர் பலியாகியிருந்த நிலையில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக கூறப்படும் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட ஒருவர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக மேலும் 40 பேருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக 6 பேர் பலியாகியிருக்கின்றனர். பலி எண்ணிக்கை தற்போது 8ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் கிருஷ்ணா, முழு விவரங்கள். தமிழக பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி 8 பேர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு 13 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டனர். இதில் திருமாவளவன், கிருஷ்ணமூர்த்தி, ஏசுதாஸ், மகேஷ், மணி, முருகன், இந்திரா, பெரியசாமி, பரமசிவம், மாயக்கண்ணன் மற்றும் அழைத்து வரப்பட்டனர். இதில் இந்திரா, மணி, கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 3 பேர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இங்கு கள்ளச்சாராய விவகாரத்தில் ஏற்கனவே 5 நபர்கள் தமிழக பகுதி கள்ளக்குறிச்சி பகுதியில் இங்கு உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து புதுச்சேரி மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அழைத்து வரப்பட்டனர். இங்கு அவர்கள் 3 பேர் தற்போது சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.